Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயமா இந்த லேம்ப் ஆஃப் காட் யூடியூப் சேனல்ல உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இட்ஸ் பீன் வெரி லாங் டைம் மீட்டிங் யூ ஆல். சச் அ ஜாய். கர்த்தருடைய நாம நிமித்தமா இன்னொரு விஷயமா உங்களை அனைவரையும் இந்த இன்னொரு வீடியோல பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இன்றைக்கும் கடந்த 3 மாத காலங்கள் கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருந்திருக்கிறார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதமும் நான் விசுவாசிக்கிற தேவனுடைய கர்த்தர் நம் அனைவர் மீதும் இருந்தது. அதற்கு தான் நம்ம உயிரோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதமும் ஏப்ரல் 1ஆம் தேதி தேவனான கர்த்தர் நம்ம அனைவரிடத்துல எந்த வசனத்தை பேசுறாருன்னு பார்க்கலாங்களா? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். Come to me all you who labor and are heavy laden, and I will give you rest. Amen. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரிடத்துல தேவன் சொல்லுகிறார், are you burdened? உங்களுடைய இருதயத்துல பெரிய சுமையை வைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் ஏன் இவ்வளவு கடினமா இருக்கிறது? Why my life is so burdened, Lord? Why my heart is so heavy? என்னோட வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பாடுகள் என்று கடினத்தோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குவர்களை என்னிடத்தில் வாருங்கள். You will get a true rest at the presence of God. Amen. தேவன் இயேசு இடத்துல மாத்திரம் தான் நம்மளுக்கு உண்மையான இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் அவர் மாத்திரம் தாங்க. ஆண்டவர் அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார். Come to me all you labor under heavy laden. அநேக கஷ்டத்தோடு, அநேக பாடுகளோடு, இல்ல அநேக சுமையோடு, இருதயத்துல அநேக சுமையோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வா. போதும், நீ கஷ்டப்பட்டது, நீ யோசித்தது, அநேக காரியத்தை குறித்து அநேக பேர் நம்ம அநேக வேளையில யோசிக்கிறோம், அநேக யோசனைகள், அநேக சிந்தனைகள். ஆனா இன்றைக்கு தேவனான கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா. கம் டு மீ. அதே போலதான் வேதத்துல நம்ம ஒருவரை பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது 42வது வசனம். And Jesus answered and said to her, Martha, Martha, you are worried and troubled about many things. Amen. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், மார்த்தாவும் மரியாவையும் பார்க்கிறோம். ஒரு நல்ல அக்கா தங்கச்சியை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? மார்த்தா ஆண்டவர் வந்த உடனே அவர் எப்படி சர்வ் பண்ணலாம், அவருக்கு என்ன சுவையானது நம்ம செய்யலாம், வாட் கேன் ஐ கிவ் பெஸ்ட் டு காட் என்று போயிட்டு கிச்சன்ல சம்திங் ஷி கீப்ஸ் ப்ரிப்பேரிங். ஆனா மார்த்தா வந்து சொல்லுகிறா தேவன் இயேசு இடத்துல, ஆண்டவரே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நீங்க மேரிக்கு சொல்ல மாட்டீங்களா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், but one thing is needed and Mary has chosen that good part which will not be taken away from her. Amen. நீ அநேக காரியத்தை குறித்து, மார்த்தாவே நீ அநேக காரியத்தை குறித்து யோசித்து கொண்டு கலங்கி கொண்டு எப்படி சர்வ் பண்ணலாம், எப்படி இத்த செய்யலாம், எப்படி அதை செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இருக்கிற. ஆனா ஒரு சிறந்த பங்கை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்று இன்று மார்த்தாக்கு சொல்லுகிறார். அதன் போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம், விசுவாசம் இல்லாத உடைந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு மரியா தெரிந்து கொண்டது போல ஆண்டரோட பாதத்துல she seeked God's presence. அநேக பாடுகள் இருந்தாலும் மரியா வந்துட்டு ஆண்டருடைய பாதத்தை சூஸ் பண்ணுறாங்க. அதன் போலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாவை போல இல்லாத வெறும் நம்ம என்ன செய்யலாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சர்வீஸ் பண்றதை விட்டுட்டு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், சீக் மை பிரசன்ஸ் அண்ட் யூ வில் ஃபைண்ட் த ரெஸ்ட். இன்றைக்கு தேவனான கர்த்தர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் இடத்துல சொல்லுகிறார், ஏன் இடத்துலயே சொல்லுகிறார், சீக் மை பிரசன்ஸ் அண்ட் யூ வில் ஃபைண்ட் த ரெஸ்ட். உங்களோட கண்ணீருக்கு, உங்களோட பாடுகளுக்கு, உங்களோட பர்டன்ஸுக்கு ஒரு ஆன்சர் தேவையா? ஆண்டரோட சமூகம் தாங்க. God wants to give you rest. How do we find rest? But one thing is needed, and that is choosing that good part which will not be taken away from her. கர்த்தரோட சமூகம் தான் நம்மளுக்கு உண்மையான ரெஸ்ட் தான். What is the
perfect rest. God is the perfect rest for us. Today God wants to tell you, we might have many problems, we might have many troubles, but God wants to tell you, find rest in my presence. ஆமென். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தரை தேடுங்கள். உங்களோட கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வைத்து விட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வாருங்க. அவரோட சமூகத்துல உட்கார்ந்தோன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். முதலாவதாக மரியாவை போல கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து அவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். Let us focus more on the word of God this month. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று தேவனான கர்த்தர் சொல்லுகிறார். May you find a good rest in the presence of God in the month of April. God bless you. Thank you for watching this video.